அடிக்கடி பார்க்குற கேட்குற விஷயம் என்னென்னா ரெண்டு இருக்குது. ஒன்று ஸ்டே ஹோம், இன்னொன்று ஸ்டே சேஃப். இது ரெண்டுமே நம்ம எங்கே வேணாலும் பார்க்குறோம்ல. சில நேரம் நம்ம அந்த ஸ்டே ஹோம்க்கு பதிலாக ஸ்டே அட் ஹோமும் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி டாபிக் அதுதான், ஸ்டே அட் ஹோம் வேர்சஸ் ஸ்டே ஹோம். ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இருந்தால் என்னது அதான் பார்க்குறோம். மீனிங்கில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, வீட்டில் இருங்கன்னு தான் அர்த்தம். ஸ்டே ஹோம்னாலும் ஸ்டே அட் ஹோம்னு சொன்னாலும் ரெண்டுமே என்ன, வீட்டில் இருங்க. ஆனால் ஸ்டே அட் ஹோம் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஸ்டே ஹோம்ங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இந்த ப்ரெபசிஷனோட சொல்கிறது தான் பிரிட்டிஷ் யூசேஜ். ஸோ இதில் வந்து நம்ம கிராமரும் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டே அட் ஹோமில் உள்ள ஹோம் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச், ஸ்டே ஹோமில் இருக்கிற ஹோம் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச், அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்டே ஹோம். ஸோ நம்ம ஏற்கனவே எரர் கரெக்ஷன் சென்டென்சஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அதில் வந்து ஷீ கேம் டு ஹோம் அப்படி இருந்தால் அந்த டூ இருக்கக்கூடாது, அதான் எரர் நம்ம பார்த்துருக்கோம். ஷீ கேம் ஹோம் இல்லையா, ஹோம்க்கு முன்னால் டூ வராதுன்னு பார்த்துருக்கோம். ஏன்னா ஹோம் வந்து adverb. ஹோம்க்கு முன்னால் ஒரு ப்ரெபசிஷன் போட்டோம்னா இந்த ஹோம் வந்து நவுன். ப்ரெபசிஷன் இல்லாமல் வந்துச்சுன்னா அது adverb. இது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். ஓகே, now listen carefully. ஹோம் வந்து adverb. இந்த at homeல உள்ள ஹோம் வந்து noun. ஓகே, இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஸ்டே ஹோம் என்ன சென்டென்ஸ் பேட்டர்ன், verb, stay is verb, home என்னது adverb, அப்போ adjunct va. ஓகே, verbும் adjunctம். ஸ்டே அட் ஹோமும் அதே தான், அதே அர்த்தம் தானே, அதனால இதுவும் va தான். ஓகே, ரெண்டுமே வந்து அடிஷ்னல் மீனிங் கொடுக்குது. adverb of place, இது வந்து ஒரே வார்த்தை அதனால adverb. இது ரெண்டு வார்த்தைகள் இருக்குது அதனால இது ஒரு adverb phrase. ரைட், இந்த adverb phrase தான் நம்ம என்ன செய்கிறோம், adverbialன்னு சொல்கிறோம், இல்லைன்னா adjunctன்னு சொல்கிறோம். ஓகே, வெறும் adjunctன்னு நம்ம சொன்னாலே அது வந்து ஒரு adverbial adjunct தான் அர்த்தம். ஏன்னா அது ஒரு அடிஷ்னல் மீனிங் கொடுக்குற ஒரு பார்ட், ஒரு அது இட் கேன் பி சிங்கிள் வேர்ட் ஆர் மோர் தென் அ வேர்ட், இட் கேன் பி எ ஃப்ரேஸ் ஆல்சோ. ரைட், ஸ்டே சேஃப் கூட நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டே சேஃப்ல இருக்கிற சேஃப் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச், இந்த சேஃப் வந்து adjective. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை தான் சொல்லுது, எப்படி இருக்கணும், பத்திரமா இருக்கணுங்கிறது. அந்த இருக்கணுங்கிறது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்பாக இல்லாமல் அது வந்து ஒரு ஸ்டேட் வேர்ப், பி சேஃப் மாதிரி. ரைட், ஸ்டே காம், ஸ்டே சேஃப், இதெல்லாம் வந்து இது ஒரு adjective, இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட். இது வந்து வேர்பும் காம்ப்ளிமெண்ட்டும். இது பி ஹாப்பி, அது எப்படி நம்ம விசின்னு பார்த்தோம்ல, வேர்பும் காம்ப்ளிமெண்ட்டும், அதே மாதிரி இது ஸ்டே சேஃப்ங்கிறது ஒரு விசி பேட்டர்ன். ஓகே, இப்போ நம்ம அந்த ஹோம்ங்கிற வேர்டை எடுத்து கொஞ்சம் அனலைஸ் பண்ண போகிறோம். எந்த மாதிரி இடங்களில் வந்தால் அது adverb, எந்த மாதிரி இடங்களில் வந்தால் அது noun, எப்போ நம்ம ஹோம்க்கு முன்னால் ப்ரெபசிஷன் போடக்கூடாது, எப்போ நம்ம ஹோம்க்கு முன்னால் to-o, at-o இல்லை வேறு ஏதாவது ப்ரெபசிஷனோ லைக் ஃப்ரம் அந்த மாதிரிலாம் போடலாம்னு பார்ப்போம். ஓகே, பார்ப்போமா? ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது இதில். ஒன்று என்னென்னா, ஹோம் வந்து டெஸ்டினேஷன், வந்து சேர்கிற இடம், போய் சேர்கிற இடம், அந்த மாதிரி டெஸ்டினேஷனுங்கிற மீனிங்கில் வந்துச்சுன்னா அது வந்து adverb-ஆக இருக்கும். அது எப்போ வரும்னா ஆஃப்டர் certain verbs like come, go, send. we sent him home, நாங்கள் அவனை வீட்டுக்கு அனுப்பினோம் அப்படிங்கிறப்ப to வராது. send, take, bring, arrive, we arrived home. இப்போ இந்த மாதிரி வேர்ப்ஸ்க்கு அப்புறமா
டெஸ்டினேஷன் வந்து சேர்ற இடம் இல்லை போய் சேர்ற இடம் அந்த மாதிரி மீனிங்கில் வந்துச்சுன்னா ப்ரெபசிஷன் போடக்கூடாது. அப்போ வந்து ஹோம் இஸ் an adverb. ஓகே, கம் ஹோம். நம்ம யாரையோ கூப்பிடுறோம், நம்ம வீட்டுக்கு தான் கூப்பிடுறோம், ஆனால் வெறும் ஹோம் தான் சொல்கிறோம். கம் ஹோம், வீட்டுக்கு வாங்க. அப்போ இந்த ஹோம் வந்து adverb. இதே எங்கள் வீட்டுக்கு வாங்கங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அப்போ come to our home. ஸோ நல்லா கவனிங்க, இங்கே நம்ம to போட்டிருக்கோம். ஏன் போட்டிருக்கோம்னா ஹோம்க்கு முன்னால் இந்த ஒரு பொசசிவ் adjective இருக்கு, எங்களுடைய. we went to his home. see, go home. இதுக்கு வந்து வராது preposition, வீட்டுக்கு போங்க. we went to his home. ஸோ இந்த his போட்டதுனால இந்த his-ஓ இல்லை வேறு யாரோட பேரோ போடலாம். போட்டால் அவனுடைய, அவங்களுடைய, அவளுடைய அந்த மாதிரிலாம் வரும்போது கட்டாயம் to போட்டாகணும், பொசசிவ் adjective வந்துச்சுன்னா. ஓகே, அப்புறம் இந்த arrive இருக்குல்ல, arrive போட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு பொசசிவ் adjectiveம் வந்துச்சுன்னா அப்போ preposition வந்து to வராது, at போடணும். ரைட், arrived at his home. இப்போ இங்கே at போடணும் அந்த preposition, இங்கே his இருக்கிறதுனால. இந்த his-ஏ இல்லை வெறும் ஹோம்னா no preposition is needed. ஓகே, இந்த லிஸ்ட்டில் இருக்குல்ல arrive. அப்புறம் இன்னும் 2 verbs இருக்கு, reach and leave. இது வந்து transitive verbs. இந்த reachம் leaveம் transitive verbsனா என்ன? எந்த verbsக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் வருமோ அதான் transitive verbs. எந்த verbக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் வராதோ அதான் intransitive verbs இல்லையா? இந்த come, go இதெல்லாம் intransitive verbs தான். இப்போ இந்த reach, leaveக்கு அப்புறம் home வரும். அப்போ அந்த home வந்து adverb இல்லை, அது வந்து noun தான், அது வந்து ஆப்ஜெக்ட்ங்கிறனால. see, we reached home. okay, leave, they left home. இங்கெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட். ரைட், ஐ திங்க் இட்ஸ் கிளியர். நம்ம இதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். இன்னொரு ஒரு ஃபார்மும் இருக்குது, பி வேர்ப் போட்டு ஹோம் போடுறது. ஐ எம் ஹோம், வி ஆர் ஹோம், தே ஆர் ஹோம். அதுவும் அதே தான். வீட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது ஐ எம் ஹோம்க்கும் ஐ எம் அட் ஹோம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஐ எம் ஹோம் நம்ம எப்போ சொல்லுவோம்? எங்கேயாவது வெளியில எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணுறோம், இல்லை நம்மளே சொல்கிறோம் அப்பாடா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா ஃபைனலி ஐ எம் ஹோம். ஸோ அந்த ஐ எம் ஹோம், ஹோம் விதவுட் அ ப்ரெபசிஷன் பிஃபோர் த வேர்ட், அதுவும் இதே டெஸ்டினேஷன் தான். ஏன்னா எங்கேயோலாம் போயிட்டு நம்ம திரும்பி வர்றோம், we return home. அதான் அது. ஒரு ஜேர்னியிலிருந்தோ இல்லை வேலையிலிருந்தோ ஆஃபீஸ்லேருந்தோ நம்ம வீட்டுக்கு திரும்பி வரோம் அப்படின்னா அப்போ he is home, அவன் வீட்டுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அவன் வீட்டில் இருக்கான்னு சொல்லணும்னா he is at home. ஓகே, ஒரே சென்டென்ஸில் நம்ம இந்த ரெண்டுமே வச்சு எழுதுவோம். அப்போ உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஹோம்க்கு முன்னால் ப்ரெபசிஷன் at போட்டு அப்புறம் ஹோம்க்கு முன்னால் ப்ரெபசிஷனே இல்லாமல். She is not at home. அவ வீட்ல இல்ல. இது நல்லா புரியுது தானே? She is not at home. அவ வீட்ல இல்ல. She will be home in 10 minutes. Now இது நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க நம்ம ஏன் at போடல? ஏன்னா அவ வீட்ல இல்ல, வேற எங்கேயோ போயிருக்கிறா. அப்ப வெளியில இருந்து வீட்டுக்கு வர்றது அதான் நம்ம adverb யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்ல. அப்போ வந்து preposition வராது. she will be at home னு போட்டால் தப்பு. she will be at home னா என்னன்னா அவள் வீட்டில் இருப்பான்னு ஆயிரும். வீட்டுக்கு இன்னும் 10 நிமிஷத்தில் அவள் வீட்டுக்கு வருவான்னு தான் நம்ம சொல்ல வரோம். இப்போ அவள் வீட்டில் இல்லை, இன்னும் 10 நிமிஷத்தில் வருவா வந்துடுவா அதான் சொல்ல வரோம்.
அப்படி சொல்ல வர்றப்ப நம்ம at போடக்கூடாது. இன்னும் 10 நிமிஷத்தில் அவள் வீட்டில் இருப்பா, ஓகே, அப்போ நம்ம at சொல்லுவோம். அப்போனா வந்த பிறகு இது. ஓகே, see there's a it is a subtle difference. இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் இது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே வெறும் ஹோம், இங்கே at home, இங்கே வெறும் ஹோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 or 6 sentences நம்ம blanksல ஃபில் பண்ணலாம். இங்கே வெறும் ஹோம் வருமா இல்லை at home வருமானு அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த யூசேஜ் ரொம்ப கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போமா? இப்போ ஒரு 7 sentences எழுதியிருக்கேன். இந்த blanksல ஹோம் இல்லைனா at home இதை வச்சு நம்ம ஃபில் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் நம்ம என்ன படித்தோங்கிறத ஒரு பார்த்துக்கலாம். இப்போ எப்போ ஹோமுக்கு முன்னால் ப்ரெபசிஷன் வராது? ஹோம் வந்து ஒரு டெஸ்டினேஷனாக இருக்கும்போது. ஓகே, ஒரு வந்து சேர்கிற இடமாவோ இல்லை போய் சேர்கிற இடமாவோ மீன் பண்ணுறப்ப ஹோமுக்கு முன்னால் ப்ரெபசிஷன் போடக்கூடாது. எப்போ நம்ம அதுக்கு முன்னால் ப்ரெபசிஷன் போடலாம்னா when the word home means a place where one is or where one does something. அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் இல்லை அந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷன் ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னால் ப்ரெபசிஷன் வரணும். ஓகே, இதுதான் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய விஷயம். இது ரெண்டும் நல்லா நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ஓகே, பார்ப்போமா? We have been spending our days dash for more than 3 weeks. ஹோமா at ஹோமா? இப்போ நம்ம தான் 3 weeksக்கு மேலே நம்மளோட நாட்களை வீட்டில் கழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, we have been spending, right? Present perfect continuous. அப்போ at home. ஏன்னா இது வந்து ஒரு பிளேஸை தான் நம்ம மீன் பண்ணுறோம். அங்கே தான் நம்ம இந்த ஸ்பெண்டிங் அந்த ஆக்ஷன் நடக்குது. அப்போ at home. When will you get dash from office? நீ எப்போ ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வருவ? அப்போ ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வர்றதுனாலே வீடு என்னவாயிருது? ஒரு டெஸ்டினேஷன் ஆயிடுது இல்லையா? அப்போ நம்ம to போடக்கூடாது, எந்த ப்ரெபசிஷனும் வராது, வெறும் ஹோம் தான். When will you get home from office? When will you reach home from office? அது மாதிரி. When will you come home from office? எல்லாமே at home வராது, வெறும் ஹோம் தான். I'm sorry I have left the book dash. நான் வந்து புக்கை வீட்டில் விட்டுட்டேன், மறந்து வச்சுட்டு வந்துட்டோம்னா நம்ம சொல்லுவோம்ல, I'm sorry I have left the keys at home. I'm sorry I have left the phone, my mobile at home. இப்போ இங்கே வந்து at home போடுறோம். I left dash at 8 AM. இந்த வேணும்னே தான் இந்த 2 sentences நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரெண்டுமே அந்த லீவோடைய ஃபார்ம்ஸ் தான். இங்கே have left in present perfect tenseல இருக்குது, இங்கே left in past tenseல இருக்குது. அவ்வளோதானே ஒழிய இது என்னென்னு பாருங்கள் டிஃப்ரென்ஸ். இங்கே நம்ம at home போடுறோம், இங்கே I left dash at 8 AM. இங்கே நம்ம at போடக்கூடாது, I left home. ஏன்னா இங்கே இந்த ஹோம் தான் ஆப்ஜெக்டே, left தான் transitive verb, home தான் ஆப்ஜெக்ட். அப்போ நம்ம ப்ரெபசிஷன் போடக்கூடாதுன்னு படித்தோம்ல. இந்த சென்டென்ஸை பாருங்கள், முந்தின சென்டென்ஸை I have left the book at home. இங்கே புக்கு தான் transitive, புக்கு தான் ஆப்ஜெக்ட். ஓகே, இது வந்து அட்ஜங்க்ட் ஆயிடுது எங்கே? வீட்டில். ஸோ அடிஷ்னல் மீனிங். ஓகே, அப்போ நம்ம இங்கே at போடுறோம், இங்கே வந்து at போடக்கூடாது. ரைட்? let us go dash. வீட்டுக்கு போவோம். அப்போ வேறு எங்கேயோ வெளியில் இருக்கும்போது தான் நம்ம இந்த சென்டென்ஸ் சொல்லுவோம், வீட்டுக்கு போவோம்னு. அப்போ வீடு வந்து ஒரு டெஸ்டினேஷன் ஆயிடுது. இப்போ வெறும் ஹோம் தான், let us go home. ஓகே, உங்கள் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆயிரும்? அதுவும் டெஸ்டினேஷன் தான், ஆனால் உங்கள்னு அர்த்தத்தில் வர்றதுனால, பொசசிவ் ஆட்ஜெக்டிவ் வர்றதுனால to வந்துடும். ஓகே, let us go to your home, let us go to his home. அப்போ அந்த your hisலாம் வரும்போது அதுக்கு முன்னால் to போடணும். ரைட்? We went to his house but there was no one dash. நாங்கள் அவனோட வீட்டுக்கு போனோம், ஆனால் அங்கே வீட்டில் யாரும் இல்லை, வீட்டில் at home.
Okay, there was no one at home. She brought the dogs dash. அவ நாய்களை வீட்டுக்கு கொண்டு வந்தாள். அப்போ வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு டெஸ்டினேஷனாக தான் நம்ம மீன் பண்ணுறோம். bring உடைய past tense brought, bring, take எல்லாம் நம்ம பார்த்தோம்ல அந்த லிஸ்ட்டில். அப்போ வெறும் ஹோம் தான். she brought the dogs home. நான் முந்தி ஏதோ ஒரு லெசனில் கூட ஒரு போயம் பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். home they brought her warrior dead. that's the title of the poem. அதில் கூட பார்த்தீங்கன்னா வெறும் ஹோம் தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் வேர்ட் ஆர்டர் மாதிரி இருக்கும். அதை நம்ம ப்ராப்பரான ஆர்டரில் எழுதணும்னா they brought her warrior home dead. ஓகே, அந்த மாதிரி இருக்கும். அப்போ வெறும் ஹோம் தான் அது. ஏன்னா brought இருக்கிறதுனால அதுக்கு சொல்ல வரேன். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அவசியம் காமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு லெசன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.